அப்பத்தா இது உறவு முறைகளின் பெயர் மட்டுமல்ல, உறவுகளின் ஆணிவேரும் கூட. வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணி. பெற்ற பிள்ளைகள் மீது கண்டிப்பு கலந்த பாசத்தை காட்டினாலும் பேர பிள்ளைகள் என்று வரும் பொழுது கனிவு கலந்த பாசத்தை காட்டும் கடவுள். நரைத்த முடி, கருத்த நிறம், சிறுத்த உடல், வெள்ளை மனம், அதில் கொள்ளை அன்பு என என் கண்ணிற்கு பேரழகி அவர்தான் அப்பத்தா. அப்பத்தாவின் கண்டாங்கி புடவை தலைப்பில் துவட்டிக் கொள்ளும் சுகம் இருக்கே, அது கடவுளுக்கு கூட கிடைக்காத வரம். உணவு ஊட்டுவதில் அம்மா ஒரு விதம், அப்பத்தா வேறு விதம். சரியாக சாப்பிடாவிட்டால் அடிவிலும் அம்மாவிடம், ஆனால் அது ஒருபோதும் அப்பத்தாவிடம் கிடையாது. கெஞ்சியும் கொஞ்சியும் எப்படியும் சாதித்து சாப்பாடை ஊட்டி விடுவார். அப்பாவை பெற்றதனால் வரும் உறவு மட்டுமல்ல, உலகம் போற்றும் உன்னத உறவும் கூட. அடைக்காக்கும் கோழியை போல குடும்பம் எனும் கூட்டை சிதையாமல் காக்கும் தாய்ப்பறவை. அம்மாக்களே, நீங்கள் பிள்ளை வரும் கேட்க முன்னே நெய்பந்தம் பிடிக்க குளம் தலைக்க பேர பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்கும் குலசாமி அவர். அப்பத்தா அரை நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தின் கண்ணாடி. வயது ஏற ஏற அனைவரும் குழந்தைகள் தான். அதனால் தான் என்னவோ எங்களுக்கு எங்கள் அப்பத்தாவை பிடித்து போகிறது. 1000 மருந்துக்கும் சரியாத காய்ச்சல் கூட குலதெய்வத்தை நினைத்து அப்பத்தாயிடும் திருநீற்றில் காணாம போகும் விந்தை தெரியுமா உங்களுக்கு? அப்பத்தா இது மனித இனத்திற்கு மட்டுமே சொந்தமான உறவு. அம்மா திண்டிய போதும் அப்பா கண்டித்த போதும் எங்களுக்கு அடைக்கலம் எனவோ எங்கள் அப்பத்தா தான். அன்னை மடியில் உறங்கியதை விட அப்பத்தா மடியில் உறங்கிய பேர பிள்ளைகள் இங்க அதிகம். ஒரு ஆயாவாக, ஒரு செவிலியராக சொன்னதை அப்படியே நம்பும் குழந்தையாக மாற எங்கள் அப்பத்தா ஒருவரால் மட்டுமே முடியும். காரணம், அவர்களுக்கு தேவை பேர பிள்ளைகளின் மகிழ்ச்சி மட்டுமே. ஆசிர்வாதம் வாங்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலிருந்து மட்டுமல்ல, ஆன்மாவிலிருந்தும் வரும் வாழ்த்துக்கள். அதனால்தான் நாங்கள் இன்றும் வளமோடு இருக்கிறோம். தேவையோ இல்லையோ பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வது என்று முடிவாகிவிட்டது. பள்ளியிலிருந்து வரும் எங்களை வரவேற்கும் அந்த குழந்தை மனம் இருக்கே, அதை சொல்ல வார்த்தைகள் ஏது? அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் அப்பத்தா இருப்பது எல்லைச்சாமி குடியிருப்பது போல. அவர்கள்தான் அந்நிய சக்தியை வீட்டிற்குள் நுழையாமல் பார்த்துக் கொள்பவர்கள். இன்று அப்பத்தா இல்லாததால் தானே யாரையும் நம்ப முடியாமல் பிள்ளைகளை வீட்டிற்குள் வைத்து பூட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாக்களே, உங்கள் தேவைகளுக்காக எங்கள் அப்பத்தா என்ற உறவை எங்களிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். எந்த பேரப்பிள்ளையும் தனது அப்பத்தாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பியதாக வரலாறு இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. காரணம், அவர்கள் என் நிலையிலிருந்து என்னை பார்த்துக் கொள்பவர்கள். முதியோர் இல்லங்கள் அதிகமானதன் விளைவு இன்று குழந்தை காப்பகங்களின் எண்ணிக்கையும் கூடிவிட்டன என்ற உண்மையை உணர்ந்தால் இனி அவர்களை எங்களிடமிருந்து பிரிக்க மாட்டீர்கள்.